என்டிஏக்கு எப்படி பின்னடைவா இருக்கும்? அதிமுகவுக்கு பின்னடைவுன்னு சொல்லுங்க சார். எடப்பாடிக்கு பின்னடைவுன்னு சொல்லுங்க. அவரு பயப்படட்டு, எடப்பாடிக்கு ஜால்ராக்கள் அதை கண்டு பயப்படட்டு. மோடி எங்க பயப்படுறாரு அதுக்கு? நீ எடப்பாடிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு செங்கோட்டையனையும் இவர் லோகேஷையும் அவரு ஸ்பீக்கருக்கு மகன் இவர் சத்யபாமாவையும் தென் ராஜலட்சுமியையும் ஸ்ரீதரையும் சுப்பிரமணியத்தையும் அரவக்குறிச்சி ஆயிஷாவையும் இவங்களை வச்சுக்கிட்டு அதிமுக ஆட்களை வச்சுட்டு போட்டி அதிமுக மாதிரி வர்றதுனால, எம்ஜிஆர் ஜெயலலிதா வர்றதுனால, எம்ஜிஆர் 77 வர்றதுனால அதிமுக எடப்பாடிக்கு பாதிப்பு இருக்கலாம். ஏற்கனவே சீமான பாதிக்கப்படக்கூடிய எடப்பாடி பாதிப்பு இருக்கலாம். ஸோ அந்த பாதிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவர் தனிச்சுன்னா நம்மளை பாதிக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு எடப்பாடி சீட்டு கொடுக்கலாம். என்டிஏக்கு என்ன பாதிப்பு இருக்கு, மோடிக்கு என்ன பாதிப்பு இருக்கு? நீங்க மோடி ஆங்கிள் இருந்து பாருங்க. நீ வரும்போதே ராகுல் காந்திக்கு ஜிங்கிடியா ஜால்ராவா ஒட்டுனியா வாரியே. அப்போ நாளைக்கு 2029 மோடியால என்டிஏக்குள்ள ஒரு ஆளானா நீங்க ராகுல் காந்தி கிட்ட போய் மக்களவையில் நிற்க மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி இருக்கு? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.